பாஸ் ஒரு வழியா பிக் பாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. பிக் பாஸ் வின்னர் வந்து திவ்யா, ரன்னர் வந்து நம்ம சின்னத்திரை எஸ்கே சபரி அப்படின்ட்டு ஐயே பாஸ். அப்புறம் பலனாக்கா இல்லையா, நான் தான் பாஸ் ஆசை ஓட்டு போட்டேன். நீ ஓட்டு போட என்ன போச்சு, அவங்க நினைக்கணுமே. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? பேசாத படப்படியே தான் தூக்கிட்டு போயிருக்கலாமா, இன்னொருத்தனை தூண்டி விட்டு நீங்க இன்னும் நினைச்சீங்க. கடைசியில பார்த்தா இன்னொரு கூட ஆடாம பண்ணிட்டீங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஃபேமஸான இடம், அங்க வந்து ஃபேமஸ் ஆயிடலாம், பல வாய்ப்புகள் குவியும், அது மூலியமா வந்து நம்ம வாழ்க்கை அடுத்த கரியருக்கு போயிடலாமா? என்ன பார்த்தாலும் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஆனவங்க யாருமே அப்படி ஆனதே கிடையாது. இது வரைக்கும் உள்ளவங்க யாருமே வாழ்க்கையும் சரி கரியர்லயும் சரி அச்சீவ்மெண்ட் ஆனதும் கிடையாது, ப்ரமோட் ஆனதும் கிடையாது. ஜெயிச்சவங்க மட்டும் இல்ல, அதில் வந்தவங்க கூட அவ்வளோவா ஃபேமஸ் ஆனதே கிடையாது. சில பேரை சொல்லலாம், ஹரிஷ் கல்யாண் இல்லை வந்து கவின், அவங்களாம் ஃபேமஸ் ஆகலாம் எவ்வளோ கேட்டீங்க அப்படின்னா அவங்க பிக் பாஸ் வரல அப்படின்னாலும் ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. அதுவும் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினா படங்கள் கிடைச்சது ஓகேவா. உண்மையே பிக் பாஸில் உழைக்கிறது யாருன்னா எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான். ஒன்று அந்த ஷோ நடத்துகிற கம்பெனி, 2வது அதன் மூலியமா டிஆர்பி வாங்குற விஜய் டிவி, 3வது யாருன்னா அதை பற்றி சம்பாதிக்கிற யூடியூபர்ஸ். ஒரு எபிசோட் வந்துடக்கூடாது, 10 மணிக்கு முடிஞ்சு நான் 5 மணியாக போட்டுருக்கேன் வீடியோ. நானும் ட்ரை பண்ணுங்க முடியலைங்க, தோழி ஒத்துக்கிறேன். அதான் ஒரு வீடியோ பரவாயில்ல, தினமும் 100 நாளைக்கு 100 வீடியோ வரைக்கிருக்காங்க. ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு கண் முழிச்சு ட்ரை பண்ணேன். நான் அப்லோட் பண்ணதுல 3 மணி நேரம் அலோவ் பண்ணிட்டேன். அப்பதான் புரியுது ரைட்டு இவங்க கூட நம்மளால முள்ளடிக்க முடியாது, நான் வேணாங்க ரோஸ் கூட பழச்சிருக்கேன்னு வந்துட்டேன். நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. உண்மைதான் இவங்க மட்டும் தான் பழைக்கிறது. அதுல வர போட்டியாளர்கள் வந்து ஜோபிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அந்த எத்தனை நாள் இருந்தாங்களோ அத்தனை நாளைக்கு சம்பளம் கிடைக்கும், ஜெயிச்சாங்கன்னா காசு கிடைக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னா கிடையாது. குறிப்பா சொல்ல அப்படின்னா இப்போ 9 சீசன்தான் திவ்யா. இதுக்குமே 8 சீசன் வந்துச்சு இல்ல, 8 சீசன் ஜெயிச்சவங்க நாங்க சொல்லவா. முதல்ல ஜெயிச்சது யாருன்னா ஆரவ் தான். ஆரவ் அதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது, இது ஷோ வந்ததுக்கப்புறம் தெரியும். அதுவும் வந்து நம்ம ஓவியோட காதலன் அப்படின்றதுனாலையும் மருத்துவ முத்தம் கொடுத்ததுனாலையும் வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆனாரு, வின்னரும் ஆனாரு. இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கீங்க. ஓவியாவின் ஆர்மி ஆதரவாளர் வின்னும் ஆனாரு. அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது மூலமா ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது. என்ன படம்னா வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் டைரக்டர் அதே பேட்டர்ன்ல அப்படியே எடுத்த ஒரு படத்தை நடிச்சிருந்தார். வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் மாதிரி மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் நடிச்சாரு. அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனதும் தெரியல, அது எந்த ஓட்டில இருக்கானு தெரியல, எந்த டிவில போறானு தெரியல, வந்தவரே காணாம போயிடுச்சு அந்த படம். இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய ரோல்ஸ் குட்டி குட்டி ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. சைத்தான்ட்டு விஜய் ஆண்டனி படத்துல இங்கிலீஷ் டீச்சரா வருவார். இங்கிலீஷ் டீச்சர்ல அவன் கள்ளக்காதல் போச்சு. ஓகேவா, சாய் மனுஷங்க திருமணம் கடந்த உறவு செய்வரா வந்திருப்பாரு. ஓகேவா. அப்புறம் கழக தலைவன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அப்புறம் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் நடிச்சிருக்காரு. ராஜா பீமா, அப்புறம் விடாமுயற்சியில மைக்கிள்ன்ற கேரக்டர் பண்ணிருக்காரு. ஹீரோ நடிச்ச ஒரு படம் தான், அதுதான் ஹீரோ நடிச்சது. படம் ஓடல, அதுக்கப்புறம் எந்த படம் வாய்ப்பும் கிடைக்கல. கிடைச்சல் பண்ணுவோம் தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாரு. விடாமுயற்சியில சப்ப கேரக்டர் நடிச்சுட்டு இருப்பாரு. மெயின் இல்லைன்னு வாங்க நடத்த அந்த படமே ஓடல. அதுக்கப்புறம் பெருசா வாய்ப்பும் கிடைக்கல, ஒரு பேரால வரவும் இல்லை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 2 டைட்டில் வின்னர் ரித்விகா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வெல் நோன் ஆக்ட்ரஸ். மெட்ராஸ்ல கபாலில இந்த மாதிரி ரஜித் அண்ணா நடிக்கிற படங்கள்ல வந்து அவங்க வந்து ரோல் பண்ணிருப்பாங்க. அவங்க ஆக்டிங் நல்லாவும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரூஸ் ஆனது பாலா மாமாவோட பரேசி படம் இன்ட்ரூஸ் ஆனாங்க. பிக் பாஸ்க்கு முன்னாடியே படிச்சிருக்காங்க. அப்போ பிக் பாஸ் பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா இன்னும் படிச்சிருக்கணும்ல, ஃபேமஸ் ஆகணும்ல. ஆனா அதான் இல்ல. பிக் பாஸ் 2 டைட்டில் வின் பண்ண அதே இயர்ல தான் டார்ச் லைட் அப்படின்ற ஒரு காவி ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் வந்திருக்கும் போல. ஓகே, அந்த படம் இது இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த போஸ்ட் விட்டு தெரியுமா, இந்த ஊருக்குள்ள தேட்டருக்கு இருக்கும். இதெல்லாம் போனுங்க, சில ஆக்ட்ரஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆவாங்க. அவங்க ஃபேமஸ் ஆகாம நடிச்சிருப்பாங்க தெரியுமா, சின்ன சின்ன ரோல்ஸ்லாம். அந்த படம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஏஐடி சர்டிஃபிகேட் ஒட்டிட்டு இந்த ஆக்ட்ரஸ் வச்ச படம் பாருங்கட்டு ஏமாத்த தெரியுமா போஸ்ட் அடிச்சு. பாஸ் அந்த மாதிரிதான் பாஸ், நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஸ்கூல் அனுஷ்கா படம் வந்தாங்க பாஸ் அப்படின்ட்டு நானும் ஆசை பார்த்தேன் பாஸ். ஒரு சீன்ல கூட அனுஷ்கா வரல பாஸ். படிக்க வச்சா அனுஷ்கா பக்கம் போயிருக்கடி. அனுஷ்கா மட்டும் இல்ல, திரும்ப சொல்லுவாங்க ஆக்டர்ஸ் தெரியுமா, அவங்க பேரு போட்டும் இப்ப போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தெரியுமா, அந்த மாதிரி படத்தை புஷ் பண்ணோன்ட்டு இது பண்ணுன்னு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒரு ஃபேக்டா சொல்றேன், ஃபேக்ட் தான். பட் அதை தாண்டி அவங்களுக்கு பெருசா படம் இப்ப கிடைக்கல. அவங்க அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் படம் அப்படி ஃபேமஸா இருந்தாங்க, லைனா படிச்சுட்டே இருந்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி படிக்கவே இல்லை. ஆமா, நான் கடைசியா அவங்களோட DNA அப்படின்ற ஒரு மூவில பார்த்தேன், அதர்வாவோட மூவில. குட்டி ஒன்று டாக்டரா ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றவங்களா வருவாங்க. இப்படிதான் வந்து
ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தான் ஆக்டர் ஆரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் பிக் பாஸ்க்கு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப நல்லவர், மனித புனிதர், மனித கடவுள் ஆரி அப்படின்றவங்களாம் வந்து பயங்கரமா வந்து அவருக்கு ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சானுங்க, பயங்கரமா இது பண்ணுங்க, ஆரி மாதிரி நல்லவனா இருக்கணும், ஆரி மாதிரி நல்லவனா மாப்பிள்ள பாருங்க அப்படின்றலாம் மீம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேமஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பிக் பாஸ் டைம்ல கூட இங்க கன்சிஸ்டன்ட்டுக்கு வந்து போனை போட்டு பேசிட்டு இருப்பாரு ஆரி, இப்படி நடந்துக்க அப்படின்றாங்க, அட்வைஸ் எல்லாம் கொடுத்து இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனா ஆரி. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஜல்லிக்கட்டு போறவங்க கலந்துக்கிட்டு அவர் அடிச்சிருப்பாங்க, அந்த இதெல்லாம் ஃபேமஸ் ஆகி அவருக்கு இன்னும் வந்து பாசிட்டிவ் பூஸ்ட் கிடைச்சிருந்தது. பட் இந்த பூஸ்ட் அவருக்கு வந்து பண வாய்ப்பு கொடுத்துச்சானா அதான் இல்லவே இல்லை. ஏதோ ஒரு உப்புமாவை அடிச்சது போகுது ஏலியன்ஸ் மாதிரி வச்சு பண்ணிருக்காங்க. இவங்க விஎஃப்எக்ஸ் ரிலீஸ் பண்றதுக்குள்ளேயே ஆயிரம் படம் வந்து நக்கிட்டு போயிடுச்சு. அவர் 2005 டெபியூ கொடுத்துட்டாரு. பட் இது வரைக்கும் எந்த படமே ரெகக்னைஸ் ஆன மாதிரி தெரியல. 2021 அவர் டைட்டில் வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தா நெஞ்சுக்கு நீதி, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான், அப்புறம் திருமாணிக்கம், இப்படி எல்லாம் 3 படம் நடிச்சிருக்காரு. அதுலயும் ஒரு கெஸ்ட் ரோல். பட் இன்னும் நிறைய படம் நடிச்சிருக்காரு, அது இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த மாதிரி ஆகி கிடைச்சத தலைவன் டிவி ஷோல வந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கு. அப்படி என்ன பண்றது? நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் இருக்கு குட் வைஃப் அப்படின்ட்டு. அதுல பிரியாமணி ஃப்ரெண்டா வருவார். அந்த சீரிஸ்ல பாத்திருக்கேன் நான். பிரியாமணி ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். ஆமா ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். லாயரா வருவார். நல்ல வாய்ப்புங்க. பல பேர் சொன்னாங்க எப்படிப்பட்ட வாய்ப்பு தெரியுமா, எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, இடத்தை வேஸ்ட் பண்றீங்க தெரியுமா, இது கூட பரவாயில்ல. நம்ம நடிப்பாருக்கு சாண்ட்ராவும் அவளை ஹஸ்பண்டும் வந்தாங்க. வந்த முதல் நாள நீங்க எல்லாம் கேவலமா பண்றீங்க, இது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தெரியுமா, எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் பாடு விட்டு அவங்க பண்ற கொடுமை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. வந்துட்டு பால் பண்ணி விட்டாங்களா. உண்மையே எவ்வளவு பேரெல்லாம் கிடையாது, இது அவ்வளவு பேரெல்லாம் கிடையாது. அதனால யாரும் அவ்வளவு தாமசம் ஆனா கிடையாது. அந்த சீசன் வர 100 நாள் தெரியுமா, 100 நாள் பேசுவானுங்க. இந்த மாதிரி யூடியூபர்ஸ் அங்க ஆசை பேசுவோம். நான் ஒத்துக்கிறேன், நான் சொல்ல மீன் பேஜ் ஆரம்பிச்சு சேல் பண்ண வச்சிருப்பானுங்க. கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஐடி வச்சிருவானுங்க. ஓகேவா, அவன் ஃபேன் பேஜ் ஆரம்பிப்பானுங்க விற்கிறதுக்கோசரம். அதை தாண்டி 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எங்க இருக்கிற அவங்க கூட கேட்க மாட்டாங்க, என்னால எதாவது பார்க்க மாட்டாங்க. முடிச்சுட்டு அப்புறம் வேலை வந்துச்சா, வேற ஏதாவது நியூஸ் வந்துச்சா அதை தேடி போயிடுவாங்க. இதுல வேற பிக் பாஸ் நடக்குது ஒரு லவ் நம்பிக்கிட்டு டவுசர்ஸ் போவாங்க பாருங்க, அவெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. இங்க வரைக்கும் அடிக்கிறதுக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. முயன்றா பாத்தீங்க அப்படின்னா அன்பு ஒன்றுதான் சார் அனாதை அப்படின்னு போட்டு என்ன மருந்து அந்த பாட்டை போட்டு கிரிஞ்சு அடிக்காத ஆளுங்களே கிடையாது. அந்த காலத்துல கேம் கதை போடும் போது அசசின்ஸ் கிரீட் 1 கதை போடும் போது அதை மீமா போட்டுலாம் கலாச்சிட்டு இருந்தது. அந்த காலத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சார், அன்பு ஒன்றுதான் அனாதை சார். என்ன மறந்த சத்தியமான அந்த அளவுக்கு குதி அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம். அந்த பாட்டு நிஜமா நல்லா இருக்கும், நல்லாதான் இருக்கும். ஆனா இப்படி டேஸ்ட் ஆகல, இது மாதிரி டியூடுக்கிற மியூசிக் மாதிரி. அது என்ன உண்மைதான். எல்லாத்துக்கும் அதை போட்டு சாவடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அவரு என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் பாடிக்கவே இல்லை. தெரிஞ்சு ஒரு படம் அடிச்சாரு. என்ன படாது கொஞ்சம் ஜின்னுன்ற ஒரு அதி பயங்கரமா பாடிச்சாரு. அந்த படம் அடிச்சுட்டு எங்க போனாருன்னு தெரியல, ஆனா ஆளையே காணோம். அதுக்கு முன்னாடி 2-3 மலேசியன் பிலிம் நடிச்சிருக்காரு. பட் தமிழ்ல ஜின் தான். அப்புறம் அந்த சத்தியமா அந்த பாட்டு வந்து அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஜின் படத்தை மட்டும் பார்க்காதடி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வரிசையா அசின்றவர் வந்து வின் பண்ணியிருந்தாரு. அசில் ஆக்டர் பொழுது அவருக்கும் விக்ரமன் ஒருத்தருக்கும் கிளாஷ் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அது பயம் பண்ணா போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து அசின் வின் பண்ணாரு. அப்புறம் வந்து நம்ம ராஜு, அதுக்கு முன்னாடி ராஜு வின் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அர்ச்சனா அவங்க வின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து கடைசியா தமிழ் பேச்சு எங்கள் முத்து அவர் வந்து வின் பண்ணியிருந்தாரு. இவங்க எல்லாருமே வந்து அப்புறம் பாடிப்பாங்க, ஃபேமஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லப்பட்டாங்க. பட் யாருமே வந்து ஆகல. ஏன் பிக் பாஸ் 1ல ஃபேமஸ் ஆன ஓவியாவும் ஓவியா ஆர்மியுமே ஒரு ஆணியும் கெழுட்டாம கடைசியா காணாம போட்டாங்க, காலாவதி ஆயிட்டாங்க. ஓவியா கேஸாவது பரவாயில்ல, அவங்க அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி தெரியல. மற்றவங்க தெரிஞ்சுமே வந்து அவங்களால வாய்ப்பு கிடைக்கல, யாரும் கூடவும் இல்லை. ஸோ வந்து பிக் பாஸ் அதுதான் 100 நாள் வேலை தெரியுமா, ஊர்ல ஆயாங்க கிளிக்கு இருப்பாங்களே, கூட்டு போய் 100 நாளைக்கு கூட்டு போய் 100 கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் 100 நாளைக்கு தான் மதிப்பு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான் ஆடியன்ஸ் அதுல வர போட்டியாலும் நினைக்கிறாங்க. ஜித்தன் ரமேஷ் ஆக தெரியுமா, அவர்லாம் போனாரு, நமிதா ஜித்தன் ரமேஷ் தான் இல்ல ஃபேமஸ் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும் திரும்ப நடிக்க வரலாம் அப்படின்னு கிடைச்சது. என்ன அப்படின்னா சில உப்புமா படங்கள் மட்டும்தான், லோ பட்ஜெட் படங்கள் உப்புமா படம்லாம் கிடையாது, தவிர பெரிய டேரக்டர்ஸோ அணுகிறதே கிடையாது. டிவியோட வச்சுக்கிறாங்க, டிவியோட பாத்துக்கிறாங்க, சின்ன படத்துல அப்படியே விட்டுறாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்பயே சொல்றேன், பிக் பாஸ்ன்றது யூடியூப் சேனல் ஆரம்பித்து தினமும் வீடியோ போடுறதுக்கான அரிய வாய்ப்பை தவிர பேசுறீங்களா? ஆனா ஆமாண்டா அதெல்லாம் பேச 3 மாசங்க வீசே பேச போலீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு கஷ்டோட புக் பேக் போட்டு விளாக்லாம் போடணும் உங்களுக்கு ஒருத்தரும் பார்க்கல. எனவே வந்து பிக் பாஸ் சொல்லிருந்தது. இதுக்கப்புறம் வந்து அந்த பிக் பாஸ் போட்டியா
செய்தியாளர்களுக்கு வேற வேலை தெரிய போவாங்க, யூடியூப் சேனல்ல வேலை போவாங்க, நம்மளும் வந்து நிறைய கண்டு பார்க்கலாம். ஓகே சஜஸ், இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உண்மையே பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய வாய்ப்பா அப்படின்னா என்ன பத்தி பேசலாம் கிடையாது. 100 நாளை தவிர்த்து அவங்களை பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவுதான். அதற்கு யூடியூப் சேனலே மாதிரி தான். பிக் பாஸ் வந்த டைம்ல சும்மா ஏதாவது பேர் இருக்காது, ஊர் இருக்காது, மூஞ்சி இருக்காது, சும்மா பிக் பாஸ் அலைஞ்சு போனாங்க. 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் போகும். இந்த வாட்டி கம்மியா இருக்கு, ஆனா அது இருக்கு. யூடியூப் ஆப்ல செலவு செய்ய வேண்டிய டேட்டாவை எத்தனை பேர் ஆஸ்டா செலவு பண்ணிருந்தாங்க. பல பேர் அதான் பல யூடியூப் பக்கம் வரல, யூடியூப் சேனல் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஜேகே எல்லாம் பாவம் இன்ஸ்டாகிராம்ல வந்து பாய்ஸ் பண்ணுவாரு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலையா நீங்க, வேற ஏதாவது பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படின்லாம் வந்து ஸ்டோரி போட்டுருப்பாரு. இந்த அளவுக்கு இருந்துச்சு யூடியூப். இப்போ 100 நாள் வேலை முடிஞ்சிருச்சு. பழையபடி ஹோம் கம்மிங் மாதிரி திரும்ப எல்லாம் ஆடியன்ஸ் திரும்ப யூடியூப் பக்கம் வருங்க நினைக்கிறேன். வருகள் நம்பிக்கை வாங்க என்டர்டைன்மெண்ட் ஆகி போகுது. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான இதை சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.